Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான, அதே நேரத்தில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட்டை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பொட்டேட்டோ ஸ்வீட்ஸ். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ ஸ்வீட்ஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த ஸ்வீட்ஸுக்கு தேவையான உருளைக்கிழங்கு அவிச்செடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 500 கிராம் உருளைக்கிழங்கு தான் எடுக்க போகிறேன். அதாவது இந்த உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு வாரக்கிழங்குல இருந்து தான் 500 கிராம் எடுக்க போகிறேன். அதால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு உருளைக்கிழங்கு அவிச்சு கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 400 கிராம் ப்ரௌன் சுகரும் அதோட 397 கிராம், அதாவது 400 கிராம் பால் டின்னும் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே அவிச்செடுத்த கிழங்க வடிவ தோலெல்லாம் நீக்கி எடுத்துருக்கிறோம். இப்போ இதில் இருந்து 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து முதல்ல நல்லா மசிச்சு கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற 400 கிராம் ப்ரௌன் சுகரையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த உருளைக்கிழங்கோட இந்த சீனியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை மசிக்கும் போது நல்லா மசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் இதை திரும்பவும் அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது அந்த உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாம் தானாகவே கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கிழங்கோட சீனியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் இவ்வாறு ஒரு பேனில் மாற்றிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பால்ட்டினையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கிழங்கோட சீனி பால்ட்டினெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்வீட்ஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பேனை அடுப்பில் வச்சு தொடர்ந்து நல்லா கிளறிக்கொண்டே இருங்க. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஸ்வீட்டை கிழங்குல செய்கிறதால இது கெதியாக அடிப்பிடிக்க பார்க்கும். அதால் தொடர்ந்து கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த கலவை ஓரளவுக்கு இறுகி வர தொடங்கியிருக்குது. இந்த நேரத்தில் இதோட நாங்கள் 50 கிராம் முந்திரியம் பருப்பை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 30 கிராம் பட்டரையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா கிளறி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த கிழங்கோட சீனி பால்ட்டின் முந்திரியம்பருப்பு அதோட பட்டரெல்லாம் சேர்ந்து நல்லா இறுகி வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து கொள்ளுவோம். நீங்கள் இந்த ஏலக்காய் தூளுக்கு பதிலாக வெனிலாவும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த ஸ்வீட் நல்லா இறுகி அதே நேரத்தில் சட்டியோடு ஒட்டாமல் நல்லா பிரண்டு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம். இந்த ஸ்வீட்டை இறக்கும் போது நீங்கள் இவ்வாறு ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு அதில் நீங்கள் இந்த ஸ்வீட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு உடனேயே நல்லா மட்டமாக சமப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த ஸ்வீட்டை நல்லா சமப்படுத்தி எடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் இவ்வாறு ட்ரேயோட குறைஞ்சது 5 தொடக்கம் 6 மணித்தியாலம், இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் பூரா அப்படியே விடுங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஸ்வீட்டை உடனே வெட்டுறதை விட ஒரு நாள் வச்சுருந்து அடுத்த நாள் வெட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்வீட் நல்ல ஷேப்பாகவும் அதே நேரத்தில் நல்ல வடிவாகவும் வெட்டக்கூடியதாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நாங்கள் செய்த பொட்டேட்டோ ஸ்வீட்ஸ் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நல்ல வடிவாகவும் நல்ல ஷேப்பாகவும் வெட்டி எடுத்துருக்குறோம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கோட பால்டீன் ஏலக்காய் தூளெல்லாம் சேர்த்ததால் நல்லா இறுகி நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வால்ஷமாகவும் வந்திருக்குது. இந்த பொட்டேட்டோ ஸ்வீட்ஸை நீங்கள் வடிவாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கும் இந்த பொட்டேட்டோ ஸ்வீட்ஸ் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.